கிறிஸ்தன் சமாதானம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு பொதுவான தேவன். God is good God, awesome God, wonderful God, true living God. Amen. Hallelujah. We must be very happy that we got another day in our life to attend the service of God. Amen. To listen to the word of God. இன்னொரு நாள் ஆண்டு நமக்கு அதிகரித்து கொடுத்தனால சந்தோஷப்படணும். அவர் நற்செய்தியை கேட்க நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தனால சந்தோஷப்படணும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் பாதத்தில் உட்கார அனுமதி கொடுத்ததுனால சந்தோஷப்படணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹேப்பி பெந்தகோஸ்ட். ஹேப்பி பெந்தகோஸ்ட். பெந்தகோஸ்ட்னா என்ன? பெந்தகோஸ்ட் தெரியாது? ஹல்லேலூயா. Who don't know Pentecost? Don't know Pentecost தெரியும். Okay. Those who know what is Pentecost, explain to me what is Pentecost. சொல்லுங்க Mr. Jesse. You never carry it. Tell me what is Pentecost. Okay. Good try. Okay. சொல்லுங்க ராபர்ட். அவங்க பாதி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு half. I want the beginning. I want the beginning. In the beginning, நான் சொல்லுங்க. யாருக்கு தெரியும்? Okay. Pentecost is the day where God, our Lord Jesus, give the God's gift, the Father's gift, God Holy Spirit to His children, to His disciples. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க அந்த வார்த்தை தான் நான் ஃபோக்கால போட்டேன். அப்படி ஒன்றும் படிக்கல அந்த வார்த்தை நினைக்கிறேன். சும்மா ஆமீன் ஒட்டி போட்டு என்ன வார்த்தை போட்டாங்கன்னு படிக்கல. Lord Jesus give His Holy Spirit to His children, to His disciples. Amen. Hallelujah. அதுதான் பெந்தகோஸ்ட் சொல்லுவாங்க. இந்த மூணு நாள் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த பாம் சண்டே, ஈஸ்டர் சண்டே அண்ட் பெந்தகோஸ்ட் சண்டே. Amen. Hallelujah. Hallelujah. So always remember this. Today is Lord Jesus. After the resurrection, He gave the Lord Holy Spirit to the disciples, to the people that He chose. Amen. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு அவருடைய ஆவியானவரை. ஏன் அவருடைய ஆவியானவர் சொல்றேன்? Why I say the Lord Holy Spirit of Lord Jesus? Yeah. The Holy Spirit is the Father's. Holy Spirit வந்து ஆவியானவர் வந்து தந்தையின் ஆவியானவர், Father. But without the approval of Lord Jesus, இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட உத்தரவு இல்லாம அவர் உங்ககிட்ட வர முடியாது. ஆமென். வரவும் மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளுக்கு இது தெரியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய சீடர்களுக்கு, அவர் தேர்ந்தெடுத்த மக்களுக்கு கொடுக்கிறதான் ஆவியானவர். ஆமென். Romans chapter 5 verse 1 to 11. ரோமர் அதிகாரம் 5 வசனம் 1-21 என்ன சொல்லுது? Only Lord Jesus, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மட்டும்தான் நம் பாவங்களை மன்னிக்க முடியும். Only Lord Jesus can forgive our sins. Only Lord Jesus, our God, can put our relationship right with God the Father. Amen. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மட்டும்தான் நம் பாவங்களை மன்னிக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மட்டும்தான் நம்ம உறவை தந்தையிடம் சரியாக வைக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் ரொம்ப முக்கியமாக நம்மளுக்கு தெரிய வேண்டியதுதான். இயேசு ஆண்டவரை தவிர வேற யாருமே தந்தையை கிட்ட போக முடியாது, தந்தையை திருப்திப்படுத்த முடியாது. Only without Lord Jesus you cannot go to the God the Father and you cannot please God the Father. Amen. Hallelujah. Hallelujah. Okay. Number 2, you must know how God forgive you. How Lord Jesus forgive you. எப்படி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்மை மன்னித்தார். சிலுவை மரணம் ஏற்றுக்கொண்டார் நம்மளுக்காக.
He received the sacrificial death on the cross because of us. பாவம் செய்யல. He never sinned. பாவம் செய்யல. நம்ம பாவத்தை சுமந்தார். He carry our sin to the cross. Amen. Hallelujah. அவரோட பரிசுத்த ரத்தம் தான் உன் பாவங்களை மன்னிக்க முடியும். Only His precious blood can forgive your sin and put your relationship right with God. Amen. Hallelujah. Hallelujah. Bible, if you read the Bible நல்லா படிச்சீங்கன்னா இதே தான் பழைய ஏற்பாட்டிலிருந்து from Old Testament, from Moses to right up to Lord Jesus, the story is the same, but the person is different. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு மோசஸ் என்ன பண்ணாரு? Every time he go to Pharaoh, he talk, Pharaoh cheated him. He said, I will let your people go, but he cheated. Amen. எப்போ மோசே போய் பாருட்டு இஸ்ரேல் ஜனங்களை வெளியூடுன்னு பேசும்போது அவன் விடுறேன், நாளைக்கு விடுறேன், நாளான்னைக்கு விடுறேன்னு சொல்லி அவன் போய் சொன்னான், ஏமாத்தினான். He cheated. King Pharaoh cheated Moses, man of God. Amen. Hallelujah. ஆண்டவர் என்ன பண்ணாரு? God even warned Pharaoh. He sent flies. He sent lot of things, frogs. நிறைய warning. That all God's army. It's already in the Bible. Caterpillar, locust, frog, pig. எல்லாமே army, God's army. Amen. He sent them. But Pharaoh never realized that he is creating a war against God. Amen. ஆண்டவருக்கு எதிராக அவன் சண்டை போடுறான்னு பார்வோக்கு தெரியாம தவுக்க அனுப்பி விட்டாரு, கரையான அனுப்பி விட்டாரு, வெட்டுக்குடி அனுப்பி விட்டாரு. அவன் பயப்படவே இல்லை. Amen. He keep on cheating Moses and irritating God. Amen. Keep on cheating Moses and irritating God. மோசே ஏமாத்திட்டு ஆண்டவர் வெறுப்பேத்தி இருந்தான். Amen. Hallelujah. Hallelujah. Finally ஆண்டவர் என்ன சொன்னார் மோசஸ்ட்ட? ஒரு ஆடு, எந்த டிஃபெக்ட் இல்லாத ஒரு ஆடை, bring a lamb without any defection, young born lamb கொண்டு வந்து 5 நாளைக்கு முன்னே எகிப்துக்குள்ள கொண்டு வந்தார். Amen. He brought the lamb 5 days before they leave, the Israel people leave Egypt கொண்டு வந்தார். 5வது நாள் அந்த ஆடு வெட்டினார். On the 5th day he cut the goat, take the blood and put a sign of cross. Sign of cross. அந்த ஆடு ரத்தத்தை எடுத்து எல்லா இஸ்ரேல் மக்கள் வீட்லையும் சிலுவை அடையாளம் விட்டார். சைன் ஆஃப் கிராஸ், சிலுவை அடையாளம் செஞ்சார். ஏன்? why? Because God sending the angel of death to kill all the firstborn of Egyptians. Amen. From human to animal, எல்லாமே God sending. ஆண்டு கோபமாயி, கடுப்பாயி, ஆத்திரமாயி ஆண்டு என்ன பண்ணாரு? ஏஞ்சல் ஆஃப் டெத் அனுப்பினாரு. அப்ப இந்த சிலுவை அடையாளம் இருக்கிற வீட்டில் அது கூறாரு. When the angel passed, he saw the cross on the doorstep, he won't enter the house. That means all the cross there is Israel's, God's people. Amen. Hallelujah. 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 So cross இல்லாத வீட்டில் the angel of death entered and killed the firstborn. Amen. Hallelujah. Hallelujah. So அதுக்கு பயந்துதான். After that only Pharaoh allowed the Israelites to go out of Egypt. Amen. Hallelujah. Even then அப்படியே அதுக்கப்புறம் அவங்களை அனுபவித்து வெளியாக சொல்லி கூட is not happy, is not satisfied. Amen. Hallelujah. Hallelujah. என்ன பண்ணா? He sent his army at the back of them to kill them. Amen. எல்லாரையும் கொல்லுங்கன்னு சொல்லி பாரோ ஆர்மி அனுப்புனான். Still God is with Moses. Amen. With Moses, not with the people. With Moses. Amen. Hallelujah. ஏன்னா மோசஸ் தான் the man of God. அன்று சொன்னாரு மோசஸ், அந்த கையில் குச்சி கொடுத்தா தூக்கிட்டு கடலில் இறங்கி நான் பார்த்துக்கிறேன். Amen. Now God asked Moses to go into the sea. He said, take care, you go, carry the stick. என்னாச்சு? கடல் திறந்துச்சு. Amen. And the sea split into two and the people walk on the dry ground.
ஆமென். ஹalleluya. தரையில நடந்து காஞ்ச தரையில நடந்து போனாங்க. What happened to the Pharaoh, to the army who came? God said to Moses, do not see behind, don't see left and right, நீ நேரா நடந்து போ, நான் பார்த்துக்கிறேன். பின்னால பூந்தா ஆண்டு தண்ணி மூடி, God closed the sea when they entered and killed them all. Amen. Hallelujah. Hallelujah. We are with that type of God, true living God. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உண்மையுள்ள உயிருள்ள தேவனோட இருக்கிறோம். நம்மளுக்கு பயம் இல்லை. Amen. We don't need to be afraid. Amen. Hallelujah. Hallelujah. Now in this time it's same to us, whoever have the cross in them and on them. Amen. Hallelujah. உனக்குள்ளே சிலுவை அடையாளம் இருந்து நீ சிலுவை அடையாளம் வைத்துட்டு போகும்போது நான் ஏன் என்ன சொல்றேன், என்ன வச்சுட்டு போ, வெளியே போகும்போது உன் ரத்தத்தை வெட்டி வச்சுட்டு போக சொல்றேன், எண்ணெய் வச்சுட்டு போ, put the oil, put the mark of cross on you. Amen. Hallelujah. Hallelujah. You are sealed with the precious blood of Lord Jesus. Nothing can attack you. Amen. Nothing can disturb you. Amen. Hallelujah. Hallelujah. That one is depends how much faith you have. நீ சிலுவை அடையாளம் வச்சுட்டு போகும்போது, நீ என்ன வச்சுட்டு போகும்போது, என் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ரத்தம் உன் மேல இருக்குது. உன்னை எந்த அசுத்த ஆவியும் சரி, எந்த மனிதனும் சரி, எந்த பில்லி சூனிய மந்திர மாய ஆவிகளும் சரி உன்னை எதுவும் செய்ய முடியாது. Amen. Hallelujah. Nothing can disturb you when the Lord Jesus blood is on you. Amen. Hallelujah. Hallelujah. But that is depends on your faith. உன் விசுவாசத்தை பொறுத்து இருக்குது. Amen. நீ எவ்வளவு தூரம் விசுவாசத்தோட இருக்கிற, how much you hope on God, on Lord Jesus, how much you believe, how much you believe Lord Jesus. நீ எவ்வளவு தூரம் இயேசு கிறிஸ்து ஆண்டவரை நம்புற, அவர்தான் உன் ரட்சிப்பு, he is your salvation. How much you believe, that is depends on your faith. Amen. Hallelujah. உன் விசுவாசத்தை பொறுத்து இருக்கு. இப்ப அந்த ஒரு எண்ணெயை, அந்த வெறும் எண்ணெயா பார்த்தனா அது உனக்கு வேலை செய்யாது. Amen. Hallelujah. ரொம்ப பேர் அந்த எண்ணெயை வெறும் எண்ணெயா பார்த்தாங்கன்னா அது வேலை செய்யாது. என் இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட ரத்தம் நான் வைக்கும் போது அதுதான் சொல்லுவேன், இயேசு ரத்தம் செய்யும், இயேசு ரத்தம் செய்யும் நான் சொல்லும் போது அந்த ரத்தம் உன்னை மூடிடுச்சு. என்னோட விசுவாசம் அந்த ரத்தம் உங்களை மூடிடுச்சு. நீ சொந்தமா வைக்கும் போது நீ அதுதான் சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. சும்மா என்ன தானே அப்படி வச்சிருப்போனா என்ன தானே அது அப்படி போயிடும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்லா தெரியணும், நீங்க ஆண்டவரோட ரத்தம் உன்னை மூடும் போது நீங்க தலையில என்ன வைக்கிறீங்க தானே, தலையில என்ன வைக்கிறீங்க தானே, யாருக்கு தலையில என்ன வைக்கிறேன். You see the oil that we put, you always must have faith. It's the blood of Christ. When you put blood of Christ, you put blood of Christ. If you see that oil as blood only, the thing will work on you. If you see it is the oil, nothing will work on you. Amen. That is your faith and hope. Now I ask, எவ்வளவு பேர் தலைக்கு என்ன வைக்கிறீங்க? தலைக்கு என்ன வைக்கிறீங்களா கை தூக்குங்க. Who use oil on your head, to your hair, all these things? ஆயா அந்த எண்ணெய் ஏன் பொங்க மாட்டேது? எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, பொங்கல் ஜெசிக்கு சொல்லிடுங்க. ஏன் அந்த எண்ணெய் பொங்கல? ஏன் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் வைக்கும் போது மட்டும் பொங்குது? ஆமென். ஹல்லேலூயா. லாஸ்ட் வீக் வச்சிருந்தானே பொங்கிட்டு வந்துச்சு, நான் சொன்ன தொடக்காத அது வரட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஏன்? Because God is in you, the Lord Holy Spirit is in you, so the thing என்ன சொல்லுவாங்க பொங்குது இங்கிலீஷ்ல? சரி பொங்குது. ஆமென். ஹல்லேலூயா. என்னது போயில. So இதான் கதை. You see, it will come out. It will come out from you. So that means my Lord Holy Spirit is in you. So the oil is accumulating on you. Amen. Hallelujah. Hallelujah. இதுதான் அந்த சில வேளை நம்ம அந்த எண்ணெயை நீ அலட்சியமா பாவிச்சனா அலட்சியம். You just never value the blood of Lord Jesus. It won't work for you. Amen. Hallelujah. நிறைய நம்மளுக்கு தெரியணும், நம்மளுக்கு சொந்தமா you must have your own faith. Amen. Hallelujah. என்ன நடந்துச்சு? Why God sent
Moses to Egypt. என்ன காரணம்? என்ன காரணத்தினால ஆண்டவர் எகிப்துக்கு மோசஸ் அனுப்பினார்? என்ன காரணம்? What is the reason? Amen. Hallelujah. What is the reason? சொல்லுங்க. What is the reason that God, our God, sent Moses to Egypt? என்ன காரணத்தினால அனுப்பினாரு? என்ன காரணம்? அடங்கல. Save the Israel. Why must God save the Israel, the disobedient people? Why? அடங்கல. Why must God prove to them? God can prove to anybody. Why? ஆமாலையா? Because they pray for freedom. They want freedom. These people want freedom from slaveness. And they want salvation. Freedom. And that's the reason God sent Moses to give them freedom from the slaveness in Egypt. Amen. Hallelujah. இவங்களாம் அடிமையா இருந்தனால விடுதலைக்கு ஜெபித்தனால ஆண்டவர் மோசஸ் அனுப்பி அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். Amen. God sent Moses to give them freedom. Amen. Hallelujah. Hallelujah. But even then, when God gave them freedom and they was out of Egypt, அவங்களுக்கு விடுதலை கொடுத்து எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார் ஆண்டவர். ஆம்பளைங்க கணக்கு பண்ணி 6,60,000 பேர். The counting of men only 660,000. Women, children, animals never count yet. Amen. Hallelujah. அவ்வளோ பேர் Moses, one man named Moses, bring them out. Amen. Hallelujah. கொண்டு வந்தாரு, வெளியே கொண்டு வந்தாரு. 40 வருஷம், 40 years at the desert. God can bring them just 40 days to the Canaan land, but God never trusts them. Amen. Hallelujah. God ஆண்டவர் அவங்களை 40 வருஷம் வனாந்தரையில வச்சு God tested their faith, their hope, their believing. Amen. Hallelujah. But still the devil, the Satan can make them disobedient. அவங்க யாருமே கீழ்ப்படியில, ஆண்டவர் நம்மள விசுவாசம் இல்லை. ஒன்று எத்தனை வாட்டி God tried to prove to them that he is the true living God. So many times. எத்தனை வாட்டி ஆண்டவர் நிரூபித்தார், காமித்தார், நான் தான் தேவன். யார் நம்மளைய கல் உடைச்சு தண்ணி கொடுத்தாரு நம்மள. He opened the bricks, give them water, they never trust. He sent the quill, give them மக்கான், மண்ணா அனுப்பி கொடுத்தாரு, காடைகளை அனுப்பி உணவு கொடுத்தாரு நம்மள. அவன் இங்கே வனாதரையில் என்ன சம்பாதிப்பான்? Everything God gave. God gave manna, they asked meat, God gave meat. Everything எல்லாம் கொடுத்தாரு. அப்பயே நம்மள. Then God sent pandemic. Epidemic, pandemic அனுப்பி விட்டாரு. அப்பயே நம்மள. Amen. Hallelujah. They never believe. Then God sent snakes, poisonous snakes to kill these people. Moses go and pray. Then God said, do a cross. Again, a second cross coming there. Do a cross and put a bronze snake on that. And put it. So anybody, when the snake bite, when they see the cross, they get healed. Amen. இன்னைய வரைக்கும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனோட சிம்பிள் அதுதான், cross and snake. Amen. Hallelujah. That is the truth, that your God is living. Your God is alive. Amen. நம் தேவன் உயிரோடு இருக்கிறார். அந்த சிம்பிள் தான் எது வரைக்கும் உலகத்தில் பாய்க்கிறாங்க. Amen. பட் பாய்க்கிறாங்க, விசுவாசிக்கிறாங்களா? They use the symbol, but do they have faith that only the cross can save them? Amen. Hallelujah. Hallelujah. Number. So what God did? All the first generation, whoever came out from Egypt, they got no chance to enter the Canaan land. Amen. The promised land. போறதுக்கு அவங்களுக்கு ஆண்டவர் உத்தரவு கொடுக்கல. Except 2 people. Only 2 people. யார் 2 people? The 2 people who talk the truth. Amen. உண்மை சொன்னவன் 2 பேர் தான் அனுப்பினாரு first generation. Even Moses also got no chances to go to the Canaan, but he saw
ஆண்டவர் மோசத்தை கூட்டிட்டு போய் மலை மேலே வச்சு காமிச்சாரு, இந்த இடம் தான் நான் கொடுக்க போறேன், இங்கே தான் மக்கள் வாழ போறாங்க எல்லாம் காமிச்சாரு. ஆனால் மோசே அங்கே விடல, மோசஸ் அங்கே விடல. 2 பேர் தான் விட்டாரு ஆண்டவர். உண்மை சொன்னாங்க. அவுட் ஆஃப் 72 spies that Moses sent to check the Canaan land, to investigate what is there, only 2 people tell the truth. That 2 people only God allow them to go to Canaan land. Only 2. 2 பேர் தான் வந்து உண்மையை சொன்னாங்க. 72 பேர் அனுப்புனாரு, 2 பேர் தான் உண்மை சொன்னாங்க. அந்த 2 உண்மை சொன்னவங்க தான் அனுப்புனாரு. யார் அந்த உண்மை சொன்னாங்க? 2 பேர் யாரு? ஜோஷுவா, இன்னொரு ஆளு சேலம். ஓகே, 2 பேர். Because Salem is an old man, so God, God never allowed him to lead the people. Amen. But Joshua can to lead the people to Canaan land. Amen. Hallelujah. You must be obedient. You must be honest with God. Amen. Hallelujah. To get God's approval. Amen. நம்ம அதை படிச்சோம் பைபிள்ல. To get God's approval. Amen. Amen. Hallelujah. And now this whole month, from last month now I am talking about human nature and spiritual nature. மனிதனோட பழக்கங்களோ ஆவியானவர் ஆவிக்குள்ள வாழ்ந்தா எப்படி இருக்கணும் அதுதான் நான் சொல்லியிருக்கேன். Amen. Now today we see another 2%. Adam and Christ. Amen. Adam, Christ, இயேசு கிறிஸ்து ஆண்டவர். Adam in the beginning, Adam என்னாச்சு? God created Adam in his image. ஆண்டவர் ஆடமை தயாரித்தார், அவர் போல படைத்தார். Amen. In his image எல்லாம் செஞ்சார். சில ஒரு பொம்மை செஞ்சு அதில் அவருடைய மூச்சு காத்தை ஊற்றினார். God breathed into the idol that he created as Adam. Amen. ஊற்றி உயிர் வர வச்சார். அவரோட ஆவியானவர் உள்ளே ஊற்றி உயிர் வர வச்சார். Amen. Hallelujah. In every God created him and make him walk spiritually. Spiritually ஆண்டவர் கூட நடந்தான். ஆவிக்குள்ள ஆண்டவர் கூட நடந்தான். He knows God and he walked with God in the garden. Okay, in the garden of Eden, he walked with God. He do everything with God spiritually. Amen. Hallelujah. Hallelujah. Amen. God created the animal. He named the animal. Amen. எல்லாமே ஆண்டவர் படைப்புல எல்லாமே அவன் தான் பேர் வச்சான். Everything God gave him the authority to name everything. Everything. Amen. Hallelujah. Until God put a partner to him. அவனோட சாயல்ல according to his image God created a partner for him in the rib bone. Rib bone la வந்துச்சு. Amen. Hallelujah. Until God put Eve there. Amen. Even Eve also don't know God. Amen. Only Adam knows. Amen. Hallelujah. Adam கொண்டுதான் ஆண்டவருக்கு தெரியும். Eve follow the guidance of Adam. Amen. Adam சொல்றதா அவங்க செஞ்சிருந்தாங்க. Amen. Hallelujah. சாத்தான் பார்த்தானே, when Satan came, he never go and trick Adam. Amen. Adam down போல. Amen. அவன் யார்கிட்ட போனா? He go to Eve. Amen. Eve கிட்ட போய் Eve குழப்பி Eve அந்த பழத்தை சாப்பிட வச்சு he go to Eve, he trick Eve, he confused her and let her eat the fruit. Amen. பழத்தை சாப்பிட்ட என்ன செஞ்சா? She brought the fruit to the husband. Amen. Hallelujah. That's where sin came in. Amen. அங்கதான் பாவம் வந்து சொல்லுங்க. எப்படி? Adam, he knows God. Amen. And he know all the instruction of God. Do not eat the fruit. அவ்வளவுதான். You can eat anything in the jungle, whatever you want, you can take. Don't eat the fruit. Amen. To test the faith, believing, obedience of his people. Amen. Adam வந்து ஆண்டவருக்கு கன்சல்ட் பண்ணாம, Adam never consult God.
whether they can eat the fruit or not. Even already Eve சாப்பிட்டா பரவாயில்ல, but Adam should have consult God. அவன் கன்சல்ட் பண்ணாம அவனும் சாப்பிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. அவன் சாப்பிட்டனால தான் the sin came in. The apple stuck here, never go inside. அதனால தான் இதை இன்னி வரைக்கும் ஆடம்ஸ் ஆப்பிள்னு கூப்பிடுறோம். That is the truth. Until today, man they call Adam's apple because the apple stuck there. Amen. Hallelujah. Hallelujah. What is more important? To consult God. He never consult God. ஆண்டவர்கிட்ட பேசல, ஆண்டவர்கிட்ட உத்தரவு கேட்கல, ஆண்டவர்கிட்ட அவன் சொல்லல. Amen. Hallelujah. He never consult God. You see, temptation will come in our life. Temptation na நிறைய நமக்கு சோதனை வரும். Temptation will come. Amen. In many types. Only desire, because we all are human nature. We are not spiritual. We are human nature. The temptation will come. நிறைய வரும். இது வேணும், அது வேணும், இது செய்யணும், அதை பண்ணணும். Temptation will come. But consult God. First thing in your life you must consult God. இந்த மாதிரி சோதனைகள் வரும் பொழுது, டெம்டேஷனை சோதனைகள் வரும்போது, உன் மைண்ட் அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது, உன் ஹார்ட் அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது, go to God. Consult God. Amen. Hallelujah. In order to make a decision, let God decide. Amen. Hallelujah. And God said in the Bible, that is in the Bible, money, woman, food is always a trap in your life. Amen. Hallelujah. It's a trap. Trap. இப்போ woman-னு எல்லா woman பார்க்காதீங்க. Man also a trap. Amen. For women, for women, man also can be a trap. And for man, woman is always a trap. Amen. Hallelujah. Money and food is for both of you. Woman and man also. Money and food. எல்லாமே காசு, பொம்பளை, சாப்பாடு. It always a trap. சாப்பாடு ஈவ் காலத்தில், ஆடம் காலத்தில் ஆரம்பிச்சிருச்சு. Amen. Hallelujah. Hallelujah. Read the Bible, then you know what I'm trying to tell you all. Joshua was tricked by the people of Gibeon using food. Joshua ஏமாத்துனாங்க. கிபியோன் மக்கள் ஜோஷுவா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வராது தெரிஞ்ச உடனே with the help of God, Joshua is conquering all the places. Told the people from Gibeon, they came to Joshua and tricked him. எப்படி ட்ரிக் பண்ணாங்க? The old cloth, very thin donkeys, horses, சாப்பாடு காஞ்சி போய் எல்லாம் நிறைய சப்பாத்தி தேஞ்சு போய், and they showed to Joshua as though they are coming from far country. Joshua பேசுறாரு, நம்ம ஏன் வந்தீங்க? Joshua, they tell Joshua, we know God is with you. You are conquering all the places. When you are coming to our country, please save us. Please be mercy with us. நீ எங்கள் நாட்டுக்கு வரும்போது நீ எங்கள் மேலே மனம் இறங்கி எங்களை ஒன்றும் செய்யாத. அதனால தான் நாங்கள் தூரத்துலேருந்து வரோம். நாங்கள் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், ஒயின் கொண்டு வந்திருக்கோம், சாப்பிடுங்க. ஸோ ஜோஷுவா என்ன சொன்னார்? ஓகே, நீங்கள் தூரத்தில் வந்து என்னை பார்த்தனால நான் சாப்பிட்றேன், நான் குடிக்கிறேன்னு சொல்லி சாப்பிட்டாரு, குடித்தாரு. காஜாங்க வச்சுக்கோங்க, ஜோஷுவா காஜாங்கில் இருக்காருன்னு. ஸோ சாப்பிட்டாரு, குடித்தாரு. அடுத்து அடிக்க போகிறது கிபியோன் வந்து செமிஞ்சி பக்கத்தில் இருக்குது. அம்மே என்ன பண்ண முடியும்? ஆண்டர்கிட்ட போய் நிற்கும் போது ஆண்டர் கேட்டார் ஜோஷுவா, என்னை கேட்காம ஏன் சாப்பிட்டேன்? Amen. Why you eat the food without consulting me? Amen. Hallelujah. So you have no choice. You have to keep them with you. அவ்வளோதான். Then the idolatry come back into Israel. Amen. உனக்கு வேற சாய்ஸ் இல்லை. நீ அவங்கள கூட வச்சுதாங்க as a slaves நீ வச்சுக்க. அப்பதான் மறுபடியும் சிலை வழிபாடு இஸ்ராயலுக்குள்ள வந்துச்சு. Amen. Samson was tricked by a woman. அம்மாவளியா? சாம்சன் வந்து பொம்பளை சாவடிச்சா அவனை. Amen. Hallelujah.
அண்ட் ரொம்ப சொல்ல நான் நிறைய காசு பணம் வந்துட்டாலே when we have lot of money and wealth we will forget God. Amen. Solomon ஒரு நல்ல உதாரணம். Amen. God blessed him with wealth, with lot of things. எல்லாமே அழகா கொடுத்தாரு அவனுக்கு. ஆனால் அவன் என்ன பண்ணான், 1000 பொண்டாட்டி வச்சுக்கிட்டான், 700 பொண்டாட்டி, 300 சின்ன வீடு வச்சு எல்லாரோட தெய்வங்களையும் வணங்கி கொண்டு வந்துட்டான் உள்ளுக்கு. ஆமென். Hallelujah. Hallelujah. So all these examples are human nature in the Bible. இருக்குது, படிங்க, படித்தா தெரியும். ஒரே ஒரு ஸ்பிரிச்சுவல் யாருன்னா ஸ்பிரிச்சுவல் நேச்சர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மட்டும்தான். ஆமென். ஒன்லி லார்ட் ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு மனிதன் ஹியூமன் நேச்சர், he came into the world as a human nature but live a holy life. பரிசுத்தமா வாழ்ந்தார். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தமா வாழ்ந்தார். 30 வருஷம் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து வளர்ந்தார். obedient to his parents. 30 years obedient for his parents. Amen. Hallelujah. Hallelujah. And he tried to tell people சொன்னார் about the true living God, but he refused to listen. He began to do his work of ministry late 30s. ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். 30 வயசுக்கு மேலே ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சார். ஆமென். Hallelujah. 3.5 years he do in the ministry. Amen. In that 3.5 years, 3.5 வருஷம் கடவுள் ஆண்டவர் தந்தையை பற்றி சொன்னார். He tried to tell about God the Father to the people. He tell, they never believe. He do miracle, he never believe. Amen. They never believe. அற்புதம் அதிசயம் செஞ்சார், நம்மள ஆண்டவர் பற்றி சொன்னார், நம்மள அற்புதம் அதிசயம் செஞ்சார், நம்மள செத்தவனை உயிர் கொண்டு வந்தார். He gave life to the dead. Still they never believe. Amen. Hallelujah. Hallelujah. Finally, he take a voluntary death on the cross by forgiving us with his blood. Amen. Ask God to forgive us with his blood. Amen. சிலுவை மரணம் ஏற்றுக்கொண்டார். Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். He took the death on the cross in order to put us right with God. Amen. ஆண்டவர் கூட நம்மளை சரியா வைக்கிறதுக்கு தான் அவர் சிலுவை மரணம் எடுத்துக்கொண்டார். Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு அந்த சிலுவை இல்லைன்னா, if there is no cross in your life, there is no forgiveness and there is no Lord Holy Spirit in your life also. Amen. Hallelujah. எப்போதும் அதில் இருங்க. Always think only Lord Jesus is God. He is your forgiver, He is your giver, He is your provider and He is your protector. Amen. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தான் எல்லாமே. நமக்கு ரட்சிப்பு கொடுக்கும் தேவன் அவர் தான், காப்பாற்றுற தேவன் அவர் தான், எல்லாமே. You see, இன்னைக்கு அவர் இல்லாமல் அவன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. He must be there. Once all God, whatever you want to do, once all God. Amen. Hallelujah. Hallelujah. Okay, today the learning, what we want to learn today. Who never afraid death? சாவுக்கு பயம் இல்லாதவங்க கை தூக்குங்க. Who never afraid death? சாவுக்கு பயம் இல்லை, கை தூக்குங்க. இன்னைக்கு சித்தா நாளைக்கு பால், பயம் இல்லை, கை தூக்குங்க. அப்போ எல்லாருக்கும் பயம் இருக்குது தானே? சாவு பயம் இருக்குது. All of us afraid to die. Why? Why? That is a universal fear. Amen. எல்லாருக்கும் பயம். COVID. I don't know why. You never see the COVID. Why so afraid? You never see Lord Jesus never afraid like that. People never afraid. But COVID, listen, COVID, oh, close the door, close everything, close cancel. I don't know why. To me, my God already win the death. Amen. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மரணத்தை ஜெயித்த தேவன்.
Hebrews அதிகாரம் 2 வசனம் 14 15. Hebrews chapter 2 verse 14 and 15. God already defeated the death. Death will come. Amen. மரணம் வரும். Nobody can escape from the death. யாருமே மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது. But you must know that our Lord Jesus saved you from that fear. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அந்த மரண பயத்திலிருந்து நம்மை காப்பாற்றியிருக்கிறார். ஆமென். காப்பாற்றியிருக்கிறார். Lord Jesus not only saved you from your sin, but He saved you from the power of death. மரண பயத்திலிருந்து மரணம் வரும்போது வரட்டும். ஆனா இயேசு அங்க இருக்கிறார். அதை முந்தி நீ விசுவாசிக்க. இயேசு இருக்கிறார். நான் கேட்பதை செய்வார். You must believe the Lord Jesus is there. He will give my request. When I ask Him, He already said, ask, knock and seek. Amen. கேட்டா கொடுப்பாரு. என் ஆண்டவர் கேட்டா, if the thing is worth it, whatever I ask Lord Jesus, if it is worth it, God will give me. Amen. Hallelujah. That's it. Full stop. Amen. No need to doubt. Ready. Amen. Hallelujah. And what is the last word? Greek word that God spoke on the cross. என்ன சொன்னாரு? Tetelestai. What is that? And John chapter 19 verse 30. அன்று சொன்னாரு. John chapter 19 verse 30. Tetelestai. That means in Greek word is finished. முடிஞ்சிச்சு. It is finished. Amen. Hallelujah. Hallelujah. Yes, when we go through the battle of death, and cry out that He have done His job. Amen. Our வேலை முடிஞ்சிச்சு. Amen. Hallelujah. Hallelujah. I have defeated the death. அதுதான் அதோட மீனிங். I have defeated the death. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். But God said, what He mean by defeated the death? நான் மரணத்தை ஜெயித்தேன் சொன்னார். மரணத்தை ஜெயித்தேன் அப்படின்னா என்னது? I am coming back to you. I am coming back to you in the form of spiritual. Amen. Spirit. That's why resurrected. Amen. The resurrection. God resurrect in your life. So many people in the Bible, you see, the world cannot find their body. Moses, Elijah, Elisha, Mary, no body. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு தெரியணும். We must know the truth that our God is a true living God. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான் is proven. Always is proven in the Bible. So you don't need to be afraid for dying. Whatever is coming around you. பார்க்காததை ஏன் நம்புறோம்? You never see the thing. Why you have to believe? எனக்கு அதான் புரியல. God probably give you the word of God that you can see, that you can read. You don't want to believe. Amen. You don't want to believe and don't want to have faith. Amen. And you questioning God. You questioning God. Amen. But those things that you don't believe, like the disease and all these things, we believe and we are afraid. We do all kind of things. Amen. Hallelujah. Hallelujah. God said, if you believe, last week we see, you will see the glory of God. Amen. And the resurrection is Lord Jesus. நீ நம்பினா தேவ மகிமையை காண முடியும்னு சொன்னார். Amen. Hallelujah. Death is not the end of you. It's not the end of you. It's only a transfer. Amen. I am transferring money, transfer பண்றீங்க தெரியாதுல்ல, அந்த மாதிரி தான். It's just transfer from the world to heaven. Transfer only. Amen. Hallelujah. Hallelujah. இதுதான். Do not afraid for the things that you never see. Amen. Hallelujah. Hallelujah.
And you know, if you believe and have faith, you are working with God. நீ நம்புனியா, உனக்கு விசுவாசம் இருக்கா, நீ ஆண்டவர் கூட நடக்கிறியா, அப்போ உனக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என் ரட்சகர். Lord Jesus is my servant who saved me. When I die, I will go to heaven. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான் நம்ம அதை படித்தோம். Roman chapter 5 verse 1 to 21. You see verse 17 what God is telling there. Verse 17 படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் என்ன சொல்றார். Amen. Hallelujah. Hallelujah. And most important thing, when you become a Christian, follow Christ, நீ ஒரு கிறிஸ்துவாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவனாக ஆன பிறகு ரொம்ப முக்கியம் என்னன்னா இட்ஸ் a baptism. Amen. It's a baptism is very important, which symbolize your confidence that you have died to sin. You have died to sin and been raised to new life. Amen. அதுதான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட பிறகு நீ பாவத்துக்கு மரித்துட்ட, நீ செத்துட்ட, பாவம் உனக்குள்ள இல்லை, நீ செத்துட்ட, நீ இயேசு கூட உயிரா எழுதிட்ட. ஆமென். இதுதான் கதை. நீ இயேசு கூட உயிரா எழுதிட்ட, அப்ப அதுக்கு மேல பாவம் செய்யாத. ஆமென். Hallelujah. Hallelujah. Once you are baptized, you must change the way your lifestyle, your living, your actions and reaction must be different. Amen. ஏன்னா ஆண்டவர் உனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து உன் பாவத்தை மன்னித்து உன்னை மீட்டுக் கொண்டார், உன்னை ஏற்றுக்கொண்டார். ஆமென். Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். Then if you change the thing for Lord Jesus, இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்காக நீ மாறணும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உன்னோட, Lord Jesus will be with you and he will give you whatever you want, that thing that you never expect to happen, never expect to receive, Lord Jesus will give you. Amen. Hallelujah. 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 இன்னைக்கு இதுதான். Then tell people, I'm telling you so many years, tell people about God. Tell people what God have done in your life. No need to go and talk to them about other people's life. You know, you tell about God, your God, that what God have done in your life. இப்போ அந்த கோவிட் வந்து செத்து போயிட்டான் நம்ம சொல்கிறோம் தானே, அவன் சுத்தம் பாடலாம், நல்லா தான் அப்படி அவனை பற்றி ஒன்றால் பேச முடியும் தானே. உனக்காக செத்த உன் தேவனை பற்றி ஏன் பேச முடியல? உனக்காக சிலுவை மரணம் ஏற்றுக்கொண்ட உன் தேவன், பரிசுத்த ரத்தத்தால் உன்னை கழுவுன தேவன் உன்னோடு இருக்கிறவர், உன்னை வழி நடத்துறதுனால ஏன் பேச முடியல? உன்னால ஏன் பயப்படுறோம் பேச? We are afraid. So we can talk about people develop die of COVID. Last week only I saw him walking this and that. Why can't we talk about our God, Lord Jesus, who died for you on the cross, forgive your sin, and still guiding you in the form of Lord Holy Spirit, give you everything. What is there so afraid to talk about our Lord Jesus? Amen. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன பயம் தெரியுமா? We are afraid to talk about Lord Jesus because we don't know anything about in the Bible. Amen. We never meditate the word. We don't know the Bible. If they ask us question, then the faith go down already. Amen. That's the reason we don't want to talk. That is the honest answer. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். But you always, you see, if you don't know Bible, never mind. But you always can tell people what God have done in your life, but the one also so difficult. That's Hallelujah. Think. Honestly, ஏன் நான் இயேசுக்காக வேலை செய்ய மாட்டேன்? You want God to work for you. You want God to bless you. You want God to give you everything. Whatever, increment, bonus, this, that, எல்லாம் you want God to give. What you are giving to God? என்ன கொடுக்குறீங்க? Amen. ஒரு சோல் இயேசுக்காக ஒரு சோல் பேசியிருக்கீங்களா? That's why I say, when you are baptized, change the way you are thinking and try to serve God. Amen. Hallelujah. Hallelujah. நீங்க பேசினா அவங்க கேட்க மாட்டேன். We always we give excuse. பேசினா கேட்க மாட்டேன். We talk, they won't listen after that. They won't come after that. They won't. That is not your problem. Why you are imagining things? Your problem, you just talk. God will take care. Amen. Hallelujah. Hallelujah.
இன்னைக்கு இதுதான் talk about the best thing that happened in your life that our God have done. And tell them, if they want to be saved, they will come. Amen. If they want to see the changes, they will come. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான். Just think. Just think. God have done so many things in my life. What have I done in return? Amen. Hallelujah. நான் என்ன செஞ்சேன்? It is not about your helping the poor, giving tithes or what, but who have you brought to God? யாரு கூட்டிட்டு வந்தாங்க? ஆண்டு கூட்டிட்டு வந்து யாரு கூட்டிட்டு வந்தீங்க? யார் காமிச்சிங்க? இயேசு. That is more important. Amen. Hallelujah.